தற்போதைய அண்மை செய்தி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் ராகிங் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் ராகிங் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளிடம் கல்லூரி முதல்வர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கல்லூரி முதல்வர் தலைமையில் காவல்துறையினர், அரசு வழக்கறிஞர் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள விடுதியில் மாணவர்கள் மாணவிகளுக்கு சீனியர் மாணவர்களால் ஜூனியர் மாணவர்களுக்கு ராக்கிங் கொடுமை நடப்பதாக பல்கலைக்கழக ராக்கிங் தடுப்பு பிரிவுக்கு புகார்கள் சென்ற வண்ணம் இருந்தது. இந்நிலையில் பல்கலைக்கழக ராக்கிங் தடுப்பு பிரிவு இன்று பல்கலைக்கழக அரசு மருத்துவமனை முதல்வர் சத்யபாமா அவர்கள்ட்ட இது குறித்து விசாரணை செய்வதற்காக உத்தரவு விட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அங்கு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் காவல்துறையினர், அரசு வழக்கறிஞர்கள், மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியரிடம் தனித்தனியாக விசாரணை செய்து வருகின்றனர். இதில் ராக்கிங் செய்த மாணவர்கள் யார் என்று அவர்கள் விவரங்களை தற்போது சேகரித்து வருகின்றனர். இதுபோல் ராக்கிங் நடக்கக்கூடாது என்பது தமிழக அரசு கடுமையான உத்தரவுகள் பிறக்கப்பட்டிருந்தாலும் இந்த கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் மாணவர்களுக்கு ராக்கிங் கொடுமைகள் நடப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இருந்தாலுமே மாணவர்கள் இதுபோல் விழிப்புணர்வுடன் புகார்களை அளிக்க வேண்டும் என்பதும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.